ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் டே ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் வர எல்லோரும் வந்து வீட்டில் நான்வெஜ் எடுத்திருப்பீங்க. நல்லா வந்து ஹாப்பியாக வந்து இந்த டூ டேஸும் வந்து போகும் இல்லையா? ஸோ இன்றைக்கி நானும் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே வந்து நான்வெஜ் தான். ஸோ தோசை சுட்டு சிக்கன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்டைலில் வந்து சிக்கன் குழம்பு வச்சிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா வந்து நான் எப்பயுமே வந்து கொஞ்சம் இந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ்க்கெலாம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் வந்து தாளிப்பேன். ஸோ தேங்காய் எண்ணெய் போட்டு வந்து நான் ஏலக்காய், பட்டை எல்லாம் போட்டு வந்து தாளிச்சிட்ருக்கேன். ஸோ சிக்கன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து மார்னிங்கே வந்து வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ ஆஃப்டர்நூனும் அதே வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் கேஎஃப்சி சிக்கன் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் மேரினேட்லாம் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து நம்ம ஈவினிங் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு வச்சுருக்கோம். அண்ட் மார்னிங் ஸோ இன்றைக்கி சிம்பிளாக பண்ணிடலான்னு தான் பார்த்தேன். பட் பையன் தான் வந்து இல்லை எனக்கு சிக்கன் குழம்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இப்போ நான் அந்த செய்கிற சிக்கன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிஷ்ஷஸ்க்குமே ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இதுக்கு இடியாப்பம், ஆப்பம், பரோட்டா, சப்பாத்தி எந்த மாதிரியான டிஷ்ஷாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு குழம்பு வந்து ரொம்பவே வந்து மேட்ச் ஆகும் எல்லாத்துக்கும். அண்ட் ஈவன் ரைஸ் டிஃபனுக்கு மட்டும் கிடையாது. நம்ம இன்கேஸ் நம்ம கீ ரைஸ் செய்கிறோம், இல்லை நார்மல் ஒயிட் ரைஸ் செஞ்சால் கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நான் அதனால் என்ன பண்ணேன்னா, காலையிலே வந்து நம்ம இந்த குழம்பு வச்சுட்டோம் அப்படின்னா ஆஃப்டர்நூனுக்கும் சேர்ந்து சரியாக கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அண்ட் வந்து இன்றைக்கி வந்து பிளான் வந்து என்னென்னா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பட் இன்றைக்கி வந்து நம்மளால் முடியாது போல். ஸோ மார்னிங் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் திரும்ப ஜெயச்சந்திரன் போகலான்ற ஒரு பிளான் இருந்தது. ஊருக்கு போகிறோம் இல்லையா? ஸோ இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஏன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து காது குத்தவே இல்லை இன்னும். ஸோ ஊரில் வச்சு காது குத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பாப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 6 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் நம்ம வந்து வெயிட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் வந்து ஊரில் வச்சு நம்ம காதும் குத்தி அந்த ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கலான்னு இருக்காங்க. ஏன்னா வந்து ஊரில் வந்து வீடு கட்டினாங்க. வீடு வந்து ஜஸ்ட் லைக் அப்படியே கொஞ்சம் ரெனோவேட் மாதிரி தான் பண்ணாங்க. ஸோ அதையும் சேர்த்து வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சிடலாம். அண்ட் பையனுக்கு வந்து சுன்னத் விட்டோம் லாஸ்ட் இயர் வந்து பண்ணேன்னா, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது ஃபங்க்ஷன் வைக்கணும்லாம் கிடையாது. இட்ஸ் நாட் டு செலிப்ரேட் எனிதிங். பட் வந்து அவங்க வந்து இந்த வீடு வந்து மாமனார் வந்து வீடு வந்து கொஞ்சம் ரெனோவேட் பண்ணதுனால அது வந்து பால் காய்ச்சுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் ஒன்றா ஒரே கல்லில் 3 மாங்காய் மாதிரி இருக்காங்க. ஸோ நான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷாப்பிங் மாதிரி பண்ணலாம். எப்பயுமே ஜென்ரலாக வந்து நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன பேசிக் நீட்ஸ் இருக்கும். அண்ட் வந்து நம்ம இப்போ ட்ரெஸ் ஏதாவது புதுசாக வந்து நம்ம பார்த்திங்கன்னா ட்ரெஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக பட்டு சாரீஸ் தான் வேணும். அண்ட் அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் இப்போ அடுத்தவங்க வீட்டு ஃபங்க்ஷன்னா நம்ம வீட்டில் இருக்க பட்டு சாரியே கட்டுவோம். இப்போ நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஏதாவது ஒரு பட்டு சாரி எடுப்போம் இல்லையா? ஸோ அதனால் வந்து பட்டு சாரி எடுக்கலான்ட்டு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு அந்த ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணையே போகலாம். ஏன்னா இப்போ டி நகர் வந்து எனக்கு கொஞ்சம் தூரம் தான். அதனால் சரி நம்ம அவ்வளோ தூரம் போகிறதுக்கு நமக்கு இங்கே போய் பழகிட்டோம். அண்ட் பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்குது எல்லாம். ஆனால் என்ன கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ரேட்டு கம்பேரிட்டிவ்லி. பட் மேபி குவாலிட்டி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த ரேட்டா என்னன்னு தெரியல. கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக தான் ஆனால் எல்லா பொருளும் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது பார்க்கவும் நல்லாயிருக்கு அண்ட் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. ஸோ நம்ம வந்து சிக்கன் குழம்பு வச்சுட்டோம். இப்போ வந்து தோசை மட்டும் சுட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ மாவு வந்து ஆட்டல ஏன் அப்படின்னா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னும் 2 டேஸில் வந்து நம்ம ஊருக்கு போகலான்னு இருக்கோம் இல்லையா? ஸோ 2 டேஸ்க்காண்டி மாவை போட்டுட்டு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து மாவு வந்து இருக்கிற மாவை வந்து இன்றைக்கே வந்து காலி பண்ணிட்டோம் அப்படின்னா இடியாப்பம் இல்லை தோசை சேமியா அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கலாம் 2 டேஸ்க்கு. அப்புறம் ஊர்லேருந்து போயிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெஜிடபிள்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் அங்கேருந்தே நான் வாங்கிட்டு வந்துடுவேன். அண்ட் மாவும் வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக வந்து எப்பயுமே நான் சிக்கன் குழம்புக்கு கருவேப்பிலையை வந்து ஃபைனலாக போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கோகனட் ஆயில் போடுவேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக வரும்.
தண்ணியா தான் இருக்கும் குழம்பு. ஆனா டேஸ்ட்டு செம்மையா இருக்கும். ஸோ இந்த மாரி வைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரைஸுக்கும் சேர்த்து நம்ம வந்து கம்பைன் பண்ணிக்கலாம். ஐ மீன் நம்ம ஆஃப்டர்நூன் ரைஸ்க்கு வந்து தனியா நம்ம குழம்பு வைக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ இதே வச்சு குடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம குடுத்துடலாம். என்னோட பசங்களுக்கு ஃபஸ்ட்டு குடுத்துட்டாலே எனக்கு எப்பயுமே ஃபஸ்ட்டு ஒரு வேலை முடிஞ்ச மாரி ஆயிரும். ஸோ ஒரு சாப்பாடு வச்சு ஆனா அவளுக்கு வந்து என்னென்னா, நம்ம குடுத்தோம் அப்டின்னா ஃபீட் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து அவளே சாப்பிட்றேன்னு ட்ரை பண்ணுவா. ஆனா வந்து ஃபைனலி அத நான் தான் ஃபீட் பண்ற மாரி இருக்கும். ஸோ ரயான் வந்து அவனே சாப்பிட்டுக்குவான். என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வந்து என்கிட்ட அம்மா எனக்கு ஊட்டி விடு அப்படின்னு கேட்பான். ஸோ அந்த டைம்ல கூட நான் சரி ஓகே அந்த டைம்ல தான் பண்ணுவேன். பட் யூசுவலி வந்து அவன் தான் சாப்பிடுவான். தட் டூ வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ்னால் வந்து என்ன அவன் சொல்லவே மாட்டான். என்னைக்காவது அவனுக்கு பிடிக்காத சாப்பாடு அவனுக்கு அத சாப்பிட பிடிக்கல அப்படின்னா வந்து, "எனக்கு இத சாப்பிட பிடிக்கல. சரி நீ வேணா ஊட்டு" அப்படின்னு சொல்லுவான். அது தெரியல இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஆ பிடிக்கலாத சாப்பாட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே விருப்பமா சாப்பிடவே மாட்டாங்க. சரி ஓகே டிவி பார்த்துட்டு அந்த மாரி டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஃபீட் பண்ணா அத சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நடக்கும். ஸோ இது ஹஸ்பண்ட்க்கு. ஸோ மத்தியானத்துக்கு நம்ம ரைஸ் வச்சாச்சு, சிக்கன் குழம்பு இருக்கு. இத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு நைட்டு வேல தான். ஸோ நைட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா KFC சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன்னு. ஸோ KFC சிக்கன வந்து ஃப்ரை பண்ணி அந்த சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து இப்படி தான் நம்மளோட வந்து பெரும்பாலும் வந்து இந்த மாரி கொஞ்சம் ஹெவி ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறது உண்டு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஒன்ஸ் இல்ல அ டொ 2 மாசத்துக்கு ஒரு தடவ இப்படி தான் எடுத்துக்குவோம். தவிர்த்து எல்லா வீக்கெண்டும் வந்து நான் பண்ண மாட்டேன். நீங்க என் விளாக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். யூசுவலி வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கொஞ்சம் ஹெவியான ஐட்டம்ஸ் இல்லையா? நம்ம என்னைக்காவது ஒரு நாள் KFC சிக்கன் போய் நம்ம KFCல சாப்பிடுவோம், ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறத வந்து வீட்ல செஞ்சு சாப்பிட்டுக்கிறது. மோஸ்ட்லி நான் அவாய்ட் பண்ணிக்குவேன் வெளிய சாப்பிடுறத. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில தான் நான் வந்து அ என்னைக்காவது கடையில வாங்குறதோ, இல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதோ இருக்கும். பட் நாட் யூசுவலி. யூசுவலா வந்து வீட்ல தான் செய்வேன். அது என்ன ஃபுட்டு, என்ன ஐட்டம்ஸா இருந்தாலும் வீட்ல ட்ரை பண்ணி செய்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் குழந்தைங்களுக்கும் அது கொஞ்சம் பிடிக்கும் அது. லைக் என்னன்னா கொஞ்சம் நல்ல திருப்தியா சாப்பிடலாம். அண்ட் நம்மளே செஞ்சோன்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அண்டு நமக்கு தெரியாது இல்லையா? வெளிய நம்ம என்ன ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்களா? தெரியாது. ஸோ நம்மளே செய்றப்ப வந்து அந்த ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். ஒரு விஷயம் நம்ம செஞ்சு சாப்பிட்றது தான் அது ஒரு ஹாப்பினஸ்ன்னு எனக்கு ஃபீல் ஆகும் யூசுவலி. ஸோ KFC சிக்கன் இன்னைக்கு சூப்பரா வந்து செஞ்சுட்டோம். ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நாங்க கோக் அந்த மாதிரி வாங்குவாங்க இவங்க. பட் நான் இப்போ வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன். அந்த மாரிலாம் வேண்டாம். ஏன்னா, அது எல்லாமே கார்பனேட்டட் ட்ரிங்க் இல்லையா? அது வந்து நம்ம ரொம்ப எடுத்துக்கிறது நல்லதில்ல. யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் அந்த மாரி ட்ரை பண்ணுவோம். ஸோ அதனால வந்து வீக்கெண்டுன்றதுனால ஐஸ்கிரீம் வாங்கினாங்க. ஐஸ்கிரீம் கூட நம்ம வீட்ல செய்யலாம். ஆனா வந்து நான் இதுவரைக்கும் ஐஸ்கிரீம் வந்து ட்ரை பண்ணதில்ல. பட் செய்ய தெரியும். ஆனா நான் இன்னும் ட்ரை பண்ணது கிடையாது. இனி தான் நம்ம வந்து செய்யணும். பட் அம்மா வந்து வீட்ல செய்வாங்க. யூசுவலா இது எங்க அம்மாகிட்டேருந்து கத்துக்கிட்டது தான். அம்மா வந்து எதையுமே வந்து வெளிய வாங்கவே மாட்டாங்க. எல்லாமே வீட்ல தான் செஞ்சு தருவாங்க. ஈவன் ஐஸ்கிரீம் கூட அம்மா எல்லாமே வந்து வீட்ல தான் மோஸ்ட்லி செய்வாங்க. பேக்கிங்லேருந்து அ அவங்களுக்கு எல்லாமே வந்து நல்லா செய்ய தெரியும். ஸோ அதனால செய்வாங்க. அண்ட் இந்த சாஸ் எல்லாம் நான் வீட்ல தான் செஞ்சேன். ஸோ இந்த சாஸ்க்கான வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். சாஸ் வீடியோ. அண்ட் இந்த சாக்லேட் சாஸ் அண்ட் ஸ்ட்ராபெர்ரி சாஸ் வீட்ல தான் பண்ணேன் பாருங்க. அண்ட் ரைட் ஃப்ரம் த மில்க் மைட்லேருந்து நம்ம வீட்லயே தான் செய்வோம். ஸோ ஜஸ்ட்டு வி நீட் அ மில்க் பவுடர் டு டூ ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ கண்டிப்பாக எல்லா ஸ்டஃப்பும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் யூடியூப்பில். ஸோ இன்னையோட டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், ஆல் ப்ரைஸ் கோஸ் டு அல்லாஹ். அண்ட் இதை மாதிரி நல்ல ஒரு என்னைக்காச்சும் ஒன்ஸ் இன் அ வைல் வந்து யூ கேன் ஹேவ். ஸோ நாட் ஆல் த டைம், எவ்ரி டைம் வந்து இது மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா கொலஸ்ட்ராலும் ஜாஸ்தி ஆகிடும். அண்ட் வந்து த்ரோட்டுக்கும் வந்து நமக்கு நல்லது கிடையாது. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் நம்ம எடுத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. எப்பயாவது வந்து தான் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இட் வில் டேக் சம் டைம். தட் மீன்ஸ் ஆஃப்டர் 1 மந்த் கழிச்சு தான் நான் வந்து இன்கேஸ் குழந்தைங்க ஐஸ்கிரீம் கேஸ் ரொம்ப அடம் பண்ணாங்க அப்படின்னா, ஆஃப்டர் 1 மந்த் மந்த்லி ஒன்ஸ் தான் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிறது. ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், இல்லை KFC சிக்கனாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஹெவியான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து
ஒன்ஸ் இன் அ வைல் அந்த மாதிரி தான் நம்ம எடுப்போம். ஸோ அதுதான் நமக்கு உடம்புக்கும் நல்லதும் கூட. அண்ட் அந்த மாதிரி எடுக்கிறப்ப தான் நமக்கு ஒரு ஹாப்பினஸும் இருக்கும் இல்லையா? சி எப்பயுமே எடுத்துட்டுனா அது ஒரு சலிப்பு தட்டிடும். நம்ம எப்பயாச்சும் ஒரு நாள் ஒரு விஷயத்த நம்ம எடுக்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி ஸோ லைஃப் வந்து எப்பயுமே அப்படி தான். ஒரு விஷயங்கள் அது சந்தோஷமாக இருக்கட்டும் இல்லை துக்கமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ எல்லாருக்கும் நல்லபடியாக இனிமையாக போகணும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை